சுமங்கலியாக இருக்கிறவங்கள அமங்கலி ஆக்குறதே திமுக கட்சி. ஆனால் ரொம்ப நாளாக நான் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இனிமேலுக்கு போடுறது மாதிரி இல்லை. சீமா வந்து என்னைக்கு தேர்தலில் வந்து பேச்சியை கேட்டு அவர் தேர்தலில் நின்னாரோ அன்னையிலேருந்து இன்னும் வரைக்கும் நாங்கள் சீமானுக்கு தான் போடுறோம். இங்கே உள்ளவங்களை கொண்டாங்க, நம்ம தமிழ் மக்களை போனாங்க வந்தாங்க எல்லாத்தையுமே கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏழை யார் வந்தாலும் எதுவும் செய்ய போகிறதே கிடையாது. கதிரருவா தான் ஆண்டுகிட்டு கதிரருவாளுக்கு தான் நாங்கள் போடுவோம். எவ்வளோதான் இருந்தாலும் எத்தனை வருஷம் தான் 50-60 வருஷம் ஆண்டுட்டு இருந்தாலும் திருச்சிராப்பள்ளி தொகுதிக்கு எல்லாம் செய்கிறாங்க, நல்லது கெட்டது அவங்களுக்கு தான் போடுவோம் நாங்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி கூட்டத்துக்கு உள்ளே போகும்போதே யாராவது லேடிஸ் நிற்கிறத பார்த்தாலே வழி விட்டுருவாங்க, உள்ளே போய் உட்காருங்கம்மா. அதாவது பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம்னா நாம் தமிழர் கட்சியை தவிர வேறு எந்த கட்சியாலும் கொடுக்க முடியாது. அந்த உத்தரவாதம் வந்து நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நாங்கள் வாக்கு வந்து கதிரவரால் தான் போடுவோம். திமுக கூட்டணிக்கு என்ன காரணம் சார்? நீங்க சீமான் ஆதரிக்கிற முக்கிய காரணம் என்ன? காரணம்லாம் பேச்சுவார்த்தை எனக்கு பிடிச்சி போச்சு. மக்களுக்காக பேசுகிறது வர்றது எப்படி எப்படி என்னென்ன செய்யணுங்கிறதுன்னு மற்ற தலைவர்களெல்லாம் பேசுகிறதுக்கு கூட பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாங்க. இவங்க இதுமாரி ஆர்வமாக பேசுகிறாங்க பாருங்கள், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. எங்களுக்கு வந்து விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். என்ன காரணம்? முன்னாடி வந்து அவர் பேர் என்ன? எங்களுக்கு இப்போ சமூக வலைத்தளங்களில் பயணிக்கிறோம். எங்களுக்கு தெரியுது எந்த மாதிரி கட்சி நம்ம ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் சாதாரண பாமர மக்களுக்கு இந்த 2 கட்சியை விட்டால் வேறு கட்சி தெரிய மாட்டேங்குது. அதனால் நான் வந்து திருத்துறைப்பூண்டி தொகுதியை சேர்ந்தவன். அதாவது இப்போ உள்ள நிலைமை பார்த்தீங்கன்னா நம்ம சீமானுக்கு தான் போடுற மாதிரி இருக்கும். அதாவது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவர் வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். திமுக அதிமுகவில் இல்லாத பாதுகாப்பு எப்படி நாம் தமிழ்ல இருக்குன்னு சொல்றீங்க? அவர் ஒரு சிரிப்பில் தான் நம்ம ஸ்கூல் பசங்க மாதிரி பேசுகிறாரு. வந்து பாரு, அது தொட்டு பாரு, அப்படி இப்படியெல்லாம் சிரிப்பில் தனமான பேச்சுவார்த்தை, ஒரு புரிதல் இல்லாதது, ஒரு முதிர்ச்சி இல்லாத அரசியலாக இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து சும்மா மக்கள் இந்த இளைஞர்கள் அது மாதிரி போகிறாங்கன்னுட்டு அவர். ஆனால் ஒன்று இவரை வளர விடக்கூடாது. இவரை வளர விடாதுன்னா எந்த முகத்தில் அடிக்கலாம்னா இளைஞர்களை முதல்ல கமலஹாசனை இறக்குனாங்க பினாமியை வச்சு. அடுத்தது இப்போ தமிழ்நாட்டில் யாருமே மோடி எதிர்க்கிற மாதிரி கட்சி ஆரம்பிக்கலை. எப்படின்னா இப்போ எடுத்துக்கிட்டோம்னா நாங்கள் வந்துட்டு நான் விசிக்க